ஸோ வந்து இப்ப பொதுவா வந்து டாஸ்மார்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு இடம்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து குடிக்கிறவங்க எண்ணிக்கை பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வருஷம் வருஷம் அதிகமாகிட்டே இருக்குது. எதுக்காக ஜனம் வந்து டெய்லி குடிக்கிறாங்க? என்ன ரீசன்? ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போன வருஷம் மட்டும் ஒரு 48,000 கோடி வந்து டாஸ்மார்க் மூலமா வருமானம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவு நிறைய பேர் போய் விரும்பி குடிக்கிறதுக்கான ரீசன் என்ன? ரீசன் வந்து மற்றவங்கள பத்தி வந்து என்னால சொல்ல முடியாது. அவங்களுடைய விருப்பமோ அதான். என்னுடைய இது நான் எதுக்கு வந்து சாப்பிட்றேன்றது அந்த ரீசன் மட்டும் நான் சொல்றேன். நான் வந்து ஒர்க் பண்றேன். இப்போ எனக்கு வந்து ஒர்க் டென்ஷன்னால நான் மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து சாப்பிட்டு போவேன். சேலரி வாங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து சாப்பிட்டு போவேன். அதனால என்னுடைய ஒர்க் டென்ஷன் எப்படி சொல்றது, மாசம் ஃபுல்லா வேலை செய்யறோம், ஒரு நாள் வரோம், என்ஜாய் பண்றோம், சாப்பிடுறோம், அப்படியே வந்து நான் வந்து சாப்பிட்டு போறேன். மந்த்லி ஒண்ணுங்கிற ப்ராப்ளம் மந்த்லி ஒன்ஸ் தான் நான் சாப்பிடுறேன். ஆமா, நான் வந்து குடும்பத்துக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. அதெல்லாம் நம்ம சேலரி வாங்க போறோம், வீட்டுக்கு என்ன கொடுக்க போறோமோ நம்ம கொடுக்க போறோம். நம்மளுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும், அதை நம்ம எடுத்து வச்சிருக்க போறோம். வீட்லயே வந்து சொல்லுவாங்க, நீ டைரக்டா வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து சாப்பிடு, பசங்க கூட சாப்பிடாத, செலவு அதிகம் பண்ற அப்படின்னு வீட்லயே சொல்லிருக்காங்க. வீட்லயே வந்து அலோவ் பண்றாங்க, நீ வீட்லயே எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுரு, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு வீட்லயே வந்து சொல்றாங்க. சரி, இப்ப என்ன சொன்னா இப்ப அந்த என்ஜாய்மெண்ட்னு சொல்றீங்களா? ஆமா, அது என்ன ஒரு என்ஜாய்மெண்ட்? இப்ப படம் பார்த்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு. ஆமா இருக்கு. ஆமா ஆமா, ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது என்ஜாய்மெண்ட் எப்படின்னா, இப்ப நாங்க ஒர்க் பண்றோம் சார். ஒர்க் பண்ணும்போது எங்களை வந்து கேள்வி கேட்கறதுக்கு அட்மின் கேள்வி கேட்பாங்க, ஹெச்ஆர் கேள்வி கேட்பாங்க. அவங்க கேட்கும் போதெல்லாம் நாங்க வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும். நான் ஒர்க் பண்றது அப்படி நாங்க பதில் சொல்லும் போது, நாங்க ஒர்க் முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு வரும்போது நாங்க அதெல்லாம் விட்டுருவோம். வீட்டுக்கு வரும்போது வீட்டோட ஃபேமிலி என்னவோ அதெல்லாம் நாங்க பார்ப்போம். அப்ப நாங்க வரும்போது அப்போ இதே மாதிரி வந்து நாங்க வந்து டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வருவோம், ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வருவோம். அப்போ வந்து சேலரி வர டைம்ல நாங்க என்ன பண்ணுவோம், அப்போ நான் சாப்பிடணும் அப்படின்ட்டு நான் ஒரு இது வச்சிருப்பேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சேலரி வந்த டைம்ல வீட்டுக்கு என்ன கொடுக்கணும், அந்த அந்த காசு வந்து நாங்க என்ன பண்ணுவோம், ஒய்ஃப் கிட்ட முதல்ல வந்து இது பண்ணிடுவோம். எப்படின்னா, இன்னைக்கு சேலரி வந்துச்சு, நான் உனக்கு ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலரி அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது நாங்க வந்து என்ன பண்ணுவோம், நாங்க சேலரி கிரெடிட் ஆனோடனே அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல வந்து கொடுத்துருவோம். 15,000 அனுப்பிடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, நீங்க வந்து அப்பப்பதான் குடிக்கிறீங்க. இப்ப சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி குடிக்கிறாங்க, கடன் வாங்கி குடிக்கிறாங்க, பொண்டாட்டி நகையை அடமான வச்சு குடிக்கிறாங்க. ஆமா, அதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது தப்பு தான் சார். தப்பு தானே. இப்ப உங்களுக்கு நீங்க எப்பயாதான் குடிக்கிறீங்க இல்லையா? இந்த மாதிரியான ரெகுலரா குடிக்கிறவங்க அது தப்புன்னு சொல்றீங்கல்ல, அதுல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணலாம்? உங்களை மாதிரி மந்த்லி அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்திருக்கேன், ஏதோ சொல்றாங்க இந்த மாதிரி கேப்சூல் இருக்கு, அது வந்து ஹஸ்பண்ட் தெரியாம சாப்பாட்டுல குடுக்குறாங்க, அவங்க வந்து ரிலீவ் ஆயிடுறாங்கன்றாங்க. அதெல்லாம் சார் நானே ஒரு வாட்டி கண்ட்ரோல் பண்ணி என் ஒய்ஃப் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு, எனக்கு இஎஸ்ஐ இருக்கு, இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் என் ஹஸ்பண்ட் வந்து அதிகமா சாப்பிடுறாரு அப்படின்ட்டு சொன்னோன்னா டாக்டரே கேட்டாரு, சைக்காலஜி டாக்டர், என்னப்பா எவ்வளவுப்பா சாப்பிடுவேன் அப்படின்னு. போட்டு சாப்பிடு சார். இல்லையே, உங்க ஒய்ஃப் சொல்றத பார்த்தா நீங்க அதிகமா சாப்பிடுற மாதிரி இருக்கு, ஆஃப் சாப்பிடுங்க போல இருக்கு அப்படின்னு. சார் போட்டுதான் சார் சாப்பிடுவேன், என்னைக்காவதுன்னா ஒரு ஆஃப் சாப்பிடுவேன் சார் அப்படின்னு. சரி ஓகே, உங்களுக்கு நான் டேப்லெட் கொடுக்குறேன், டேப்லெட் கொடுத்தாரு, சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஞாபகமே வரல. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்க அடிக்டடா இருந்தீங்க, இப்ப கொஞ்சம் மந்த்லி ஒன்ஸ் மாதிரி. ஆமா, அந்த டேப்லெட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஞாபகமே வரல. அவ்வளவு அது சாப்பிடவே தோணல. அதுக்கப்புறம் வந்து கரெக்டா இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு சரின்ட்டு அப்புறம் கரெக்டா இருந்தேன். ஆமா, அதுக்கப்புறம் இந்த டாஸ்மாக் வந்து கவர்மெண்டே நடத்துறாங்கல்ல. ஆமா, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இது சரியா தவறா? உங்களோட கருத்து என்ன சொல்லுவீங்க? நான் உண்மையா சொல்ல போனேன்னா, இந்த டாஸ்மாக் தான் கவர்மெண்ட்டுக்கே வந்து வருமானம் வருது. ஆமா, இந்த டாஸ்மாக் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட்டுக்கே வருமானம் இல்ல. இப்ப புதுசா கட்சி வந்தா நாங்க டாஸ்மாக தடை பண்ணுவோம், ரொம்ப 1950ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, தடை பண்ணட்டும். ஆனா கள்ள சாராயம் மாதிரி வரும், அவ்வளவுதான். அது ஏதாவது வரும், குடிப்பாங்க, கண்ணு போவோம், ஏதாவது போவோம். அது வந்து என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு இப்ப அங்க நீங்க சரக்கு நல்லதுதான், நல்லது. ஆமா, இப்ப வந்து குடிக்கிறவன் குடிச்சிட்டே இருப்பான், மீடியமா குடிக்கிறோம் என்ன பண்ணுவோம், இது தடை பண்ணோன்னா சரிடா வேணாடா, நம்மளுக்கு தானே பண்றாங்க, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், அதனாலதான் தடை பண்றாங்க. ஓகே, இது இல்லைன்னா என்ன,
விட்டுருவாங்க. ஓகே. இப்ப ஆனா அவங்களுக்கும் ஒரு பழக்கம் இருக்கும்ல, ஸ்மோக் பண்ணுவாங்க. அந்த ஸ்மோக்கை வந்து யாராலையும் தடை பண்ண முடியாது. ஏன்னா அது இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு. அதை வந்து யாராலையுமே தடை பண்ண முடியாது. சரி, ஓகே. இப்ப நீங்க சரக்கு நிறைய அடி ரொம்ப வருஷம் எத்தனை வருஷம் அடிப்பீங்க சரக்கு? சரக்கு ஒரு எப்படி சொல்றது, 1984 என்னோட பர்த்டே, மேரேஜ் 2010 மேரேஜ். இப்போ வந்து 2026 ஆகுது. அப்போ 2010 வந்து என் மேரேஜ், ஓகேங்களா? அப்பனா இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? 2026னா 2010 20 14 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்ப நீங்க நிறைய பிராண்ட் அடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச சரக்கு பிராண்ட்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச தெரிஞ்ச பிராண்ட் எல்லாம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் சார் சும்மா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கதான் கேட்க. எனக்கு தெரியும். சாப்பிடுறேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் பிராண்ட் பேர்லாம் இல்ல, கேக்குறீங்க. இப்ப நெப்போலியன் ஏதோ சொல்றாங்களா, 5146 ஏதோ சொல்றாங்களா, அதான் கேக்குறேன். நீங்க இன்டர்வியூ கேட்டீங்க, நான் இன்டர்வியூ கொடுத்துட்டேன், சாப்பிடுவேன்னு சொல்லிட்டேன். மந்த்லி ஒன்ஸ் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டேன். ஓகே, நான் தெரிஞ்சுக்க கேக்குறேன். எத்தனை பிராண்ட் இருக்கு? பிராண்ட் என்ன பிராண்ட் தான், பிராண்ட் எத்தனையோ பிராண்ட் இருக்கு. எனக்கு என்ன பிராண்ட் பிடிக்குமோ அதான் நான் சாப்பிட போறேன். உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட்? சரி சார், எம்சி. எம்சி. எம்சின்னா என்னது? அது ஒரு பிராண்டா? பிராந்தி அது பேரு? ஆமா, பிராண்டி தான். பிராந்தி. இப்போதான் அந்த நெப்போலியன் தான் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பாப்புலரா கேள்விப்பட்டிருக்கேன், அதான் கேட்டேன். சார் அவங்களுக்கு ஒரு பிராண்ட் பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிடுவாங்க. ஆமா, வாசனை வராம இருக்கணும்னா ஓட்கா சாப்பிடுவோம். நானே ஓட்கா சாப்பிடுவேன். வாசனை வராம இருக்கணும், வீட்டுல போய் மாட்டிக்கூடாது, வீட்டுல போனா ஸ்மெல் வரும் அப்படின்னா நானே ஓட்கா சாப்பிடுவேன். எம்சி அப்புறமேட்டு அனுப்பி அதெல்லாம் வந்து ஒரே பிராண்டு தான். அதெல்லாம் சாப்பிட்டா வந்து ஸ்மெல் வரும். அதுக்கு நாங்க ஏதாவது வந்து வெறும் வயிற்றுல வந்து சாப்பிடுறது உடம்புக்கு வந்து நல்லது இல்லை. நான் எப்பவுமே சாப்பிட்டேன்னா எப்படியும் வந்து சைடிஸோட தான் சாப்பிடுவேன். எதுக்குன்னா நம்மளுடைய இது வந்து எப்படி சொல்றது, வெறும் வயிற்றுல சாப்பிட்டா ஆங்கவர் ஆயிடும், அதனால முடியாது, நடக்கூட முடியாது. அதனால சாப்பிடுறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வயிற்றுக்கு என்ன சாப்பிடணுமோ அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா, ஆமா, சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டா சில பேருக்கு வாமிட் வந்துடும். சாப்பிட்டுட்டு தானே சாப்பிடுறீங்க, அது சாப்பிட்டா உங்களுடைய ஹெல்த் வந்து எப்படி சொல்றது, ஹெல்த் வந்து நீங்க வந்து சரக்கு சாப்பிட்டுட்டு எதுவுமே சாப்பிடாம போயிட்டீங்கன்னா டக்குன்னு ஸ்பாயில் ஆயிடும். கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், இதாயிடும். நீங்க வந்து அது நீங்க இது சாப்பிட்டீங்கன்னா, வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதாவது தப்பு தான், சாப்பிடுறது தப்பு தான். ஆனா வந்து நீங்க சாப்பிடுறது வந்து சாப்பிடாம சாப்பிட்டா அது வந்து எப்படின்னா உடம்பு சீக்கிரம் கட்டி போயிடும். நீங்க அதை நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க வயிற்றுக்கு நீங்க ஏதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களை வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணாது. ஆமா. ஓகே சார், ஃபைனலா ஒரே ஒரு क्वेश्चन முடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நீங்க வந்து சரக்கு அடிக்கிற பொறுத்த வரைக்கும் நீங்க அதை ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்றீங்க, மந்த்லி ஒன்ஸ் பண்றீங்க, இது தப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இதுல இருந்து இப்போ பயங்கரமான அடிக்ஷன்ல எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் நீங்க வந்து ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்து இப்போ மந்த்லி ஒன்ஸ் வந்திருக்கீங்க, கம்மி பண்ணிருக்கீங்க, உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி அடிக்ஷனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, குடும்பங்களை இழக்கிறாங்க, அவங்க உடம்புல நோய் வருது. இவங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அட்வைஸ் சொல்லணும்னா டெய்லி சாப்பிட்றத விட்டுட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுங்க. சாப்பிட்டாலே உங்களுடைய ஹெல்த்தும் நல்லா இருக்கும், உங்களுடைய ஃபேமிலி நல்லா இருக்கும். நீங்க சேலரி வாங்கினாலும் உங்க ஃபேமிலிக்கும் கொடுப்பீங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க, உங்க லைஃப் நல்லா இருக்கும். வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்றவங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு லிமிட் எவ்வளவோ அதை சாப்பிட்டுட்டு மீதி காசை வீட்டுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா வந்து உங்களை நம்பியே ஒரு ஃபேமிலி இருக்கு. அப்ப அவங்களுக்கு நீங்க அந்த காசை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டாலும் அவங்க உங்களுக்கு கேள்வி கேட்க போறது இல்ல. சரி, வரமான என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாரு, ஆனா வீட்டுக்கு காசு கொடுத்துறாரு, நானும் வந்து நல்லா இருக்கேன், பசங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் கூலி வேலை பார்த்தாலும் பசங்களை பிரைவேட்ல படிக்க வைக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும் போது மாச வேலை சம்பளம் வாங்குறவங்களும் பிரைவேட்ல படிக்க வைக்கிறாங்க, பசங்க நல்லா இருக்கணும்னால. கடன் வாங்கியாவது படிக்க வைக்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு யாரு முதல்ல வந்து குடும்ப தலைவர், அவரு வந்து ஒழுங்கா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும். அப்ப அவரு வந்து சாப்பிடாம இருந்தா இன்னும் குடும்பம் வந்து நல்லா இருக்கும். அதிகமா சாப்பிடுவாங்க, கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்டா, மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடுறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடுறாங்க, அவங்க வீட்டுக்கு கொடுக்குறாங்க, ஃபேமிலி பாத்துக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, அவங்களோட ஒர்க். அதாவது குடிக்க கூடாதுன்னு சொல்றது யாருக்குமே வந்து அதிகாரம் இல்ல. குடிக்கிறது அவங்களோட விருப்பம், அவங்க காசு போட்டு தான் குடிக்கிறாங்க, வேலை செய்யறாங்க, குடிக்கிறாங்க. ஆனா
குடிக்கவே கூடாது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணா யாராலும் குடிக்க முடியாதான். அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்றது கலாச்சாரம் வரன்றீங்க, அது வர்றது வாங்குறவங்க சாப்பிட போறாங்க, வாங்காதவங்க இருக்க போறாங்க. அது நம்மள யாரும் வந்து கட்டுப்படுத்த முடியாதுல்ல. ஓகே சார், தேங்க்யூ. ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே சார். ஸோ அடிக்ஷன்ல இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி ஒரு மந்த்லி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக கம்மி பண்ணிட்டு அவங்களோட ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், வேலை செஞ்சிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய இதுக்கு வந்து சாப்பிடலாம், தப்பு. சார் நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒன்னேன்னு சொல்லிடுறேன். குடிக்கிறவன் மட்டும் தான் ரொம்ப நாள் இருப்பான், குடிக்காதவன் வந்து சாரி குடிக்காதவன் வந்து ரொம்ப நாள் இருப்பான், குடிக்கிறவன் வந்து கொஞ்ச நாள் தான் இருப்பான், அந்த இதெல்லாம் கிடையாது. ஆனா குடிக்காதவன் கூட வந்து அவனுக்கு உடம்பு முடியலன்னா வந்து அவனே வந்து இதா ஆயிடுறான். அது வந்து வந்து என்னுடைய கருத்து. அதனால குடிச்சாதான் உடம்பு கெட்டு போகும், அவன் வந்து இது அவனுடைய உடம்பு சரியில்லாம போயிடும், அவன் இதாயிடுவான்றதுலாம் கிடையாது. குடிக்காதவனே எத்தனை பேர் நான் பார்த்திருக்கேன். அப்ப அவனுக்குலாம் ஆமா, அவங்களோட உடம்புல ஏதோ ஒரு உடம்பு அது எப்படி சொல்றது, அவங்க குடிக்கவே மாட்டாங்க சார், எந்த பழக்கமே இருக்காது. அவங்களுக்கே வந்து சரி வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, அவங்களே வந்துருக்கு. அதுக்குனால குடிக்கணும்ன்ட்டு நான் கட்டாயம் சொல்லல. வாழ்க்கையில என்ன வேலை பார்க்குறோமா, என்ஜாய் பண்றோமா, நம்மளோட லைஃப் என்ஜாய் பண்றோம். நம்மளுக்கு வந்து லைஃப் என்னன்றது ஆண்டவன் வந்து எழுதியிருப்பான், அதுதான் நடக்க போகுது. அப்போ அது வந்து எப்படின்றது அது வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்க சொல்றதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் வேலை செய்யறேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் நான் வந்து என் லைஃப்ல நான் வந்து என்ஜாய் பண்ணுவேன். பண்ணாம வந்து எனக்கு வந்து இருக்கணும்னு எனக்கு கிடையாது. ஆமா, நான் வேலை செய்யறேன், கஷ்டப்படுறேன், நான் வந்து என்ஜாய் பண்ணுவேன். ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் அதான். இதே குடிக்காம இருந்து வீட்டுக்கு கொடுத்துட்டு இது பண்றது எல்லாமே நல்லதுதான், நான் அது எதுவுமே தப்பு சொல்லல. அதே டைம்ல நானும் வீட்டுக்கு தான் கொடுக்குறேன், என்னுடைய இது என்னவோ அது ஒன் பார்ட் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன், வீட்டுல கேட்டுட்டு தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். என்ன ஒரு 1000 rupees எடுத்துப்போனா, இல்ல ஒரு 1500 எடுத்துப்போனா, மந்த்லி ஒன்ஸ். இது வந்து எடுக்காம எல்லாமே வந்து போறதுக்கு வந்து நானும் அழிச்சு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? நீங்க சொல்றது அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும். சோ என்ஜாய்மெண்ட்டுக்காக மந்த்லி ஒன்ஸ் குடிச்சா தப்பு இல்லை. ஆமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே.